ஸ்டாலினின் ஆட்சியில் நில மாஃபியாக்களும் மணல் மாஃபியாக்களும் தான் தமிழகத்தை ஆளுவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக மதுரை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்திற்கு வழங்கிய அந்த சிறந்த ஆட்சியை மீண்டும் மீண்டும் வழங்க தயாராக உள்ளது எனவும் தெரிவித்தார். ஸ்டாலினின் ஊழல் நிறைந்த திறமையற்ற ஆட்சி தமிழக மக்களால் தோற்கடிக்கப்படும் எனவும், டாஸ்மாக், மின்சார வாரியம், அரசு பணி ஒப்பந்தங்கள் என அனைத்திலும் ஊழல் மலிந்து காணப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஸ்டாலினின் ஆட்சியின் கீழ் நில மாஃபியாக்கள் மற்றும் மணல் மாஃபியாக்கள் தமிழகத்தை ஆளுவதாக அவர் விமர்சித்தார். தமிழக மக்கள் ஒருபோதும் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை மதிக்காத ஒருவரை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் எனவும், தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்.